पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वंदे गुरूणां चरणारविन्दे संदर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि शस्तवो व्यासितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ओम अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்துல வியாச பாஷ்யம் 4வது பாதம் கைவல்ய பாதம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல நேற்று ஆரம்பிச்சிருக்கோம் 17வது சூத்திரத்தோட விசாரம் ஆரம்பிச்சிருக்கோம். 17வது சூத்திரம் சொல்லுது ததுபராக அபேக்ஷித்வாத் சித்தஸ்ய வஸ்து ஞாதா ஞாதம். ததுபராக அபேக்ஷித்வாத் சித்தஸ்ய வஸ்து ஞாதா ஞாதம். இந்த சித்தம்ன்றது இந்த இடத்துல புத்தின்னு எடுத்துங்க. புத்திக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம அறியப்பட்டது அறியப்படாததுன்னு நம்ம சொல்றோம். எனக்கு தெரியும் அப்படின்னு அங்க இருக்கிற அபிமானம் எனக்கு தெரியும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுது. புத்தியில ஒரு ஞானம் உண்டாகும், ஒரு ஞானம் உண்டாகாம போகலாம். ஞானம் அஜ்ஞானம், சத்துவகுணத்திலிருந்து ஞானம், தமோ குணத்திலிருந்து அஜ்ஞானம். இந்த ரெண்டும் உண்டாகும் போது அந்த புத்தியில் இருக்கக்கூடிய அகங்காரம் என்ன பண்ணும்? அதான் ஜீவன் அபிமானின்னு பேர். எனக்கு தெரியும் அப்படின்னு புத்தியில இருக்கிற ஞானத்தை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறான். எனக்கு தெரியல எனக்கு தெரியாது அப்படின்னு எனக்கு தெரியாதுன்றதோ அபிமானம், அதுவும் ஒரு அபிமானம். எனக்கு தெரியாதுன்றதும் அபிமானம், எனக்கு தெரியுதுன்றதும் அபிமானம். எங்க இருந்து அபிமானம் நடக்குது? அந்த புத்தியில இருந்து அபிமானம் நடக்குது. அப்ப புத்தியில பாத்தீங்கன்னா ஒரு ஞானம் உண்டாகணும் அப்படின்னா அது எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த புத்தி விருத்தி பாத்தீங்கன்னா வெளியில இருக்க வஸ்துவோட ரிஃப்ளெக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த புத்தி விருத்தியில உண்டாகணும். அப்ப அந்த ரிஃப்ளெக்ஷன் பாத்தீங்கன்னா எப்படி வெளியில இருக்கிற காட்சி கேமராக்குள்ளார இருக்கிற ஒரு ஃபிலிம்ல பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? அதோட பிரதிபிம்பம் இந்த இதுல உளுந்துருது, சாயா. அதானே வெளியில இருக்கிற காட்சி வெளியில இருக்கு, ஆனா அந்த காட்சி பாத்தீங்கன்னா எங்க இதாகுது? ஃபிலிம் ரோல்ல பாத்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஆயிடுது, உங்களுக்கு காப்பி ஆயிடுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சித்தம் பாத்தீங்கன்னா தது உபராக அபேக்ஷித்வாத். வெளியில இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளார பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகணும். உபராகம் அப்படின்னா காப்பி ஆகிறது. உபராகம் அப்படின்னா ஒரு கலர் துணி இருக்கு, வெள்ளை கலர் துணி. அந்த வெள்ளை கலர்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி கலர் போட்டு ஒரு துணியை நனைக்கிறோமோ, ஒரு தண்ணியில பாத்தீங்கன்னா கலரை மிக்ஸ் பண்ணி இந்த வெள்ளை துணியை போய் நனைச்சிங்க அப்படின்னா, நனைச்சிட்டு வெளியில எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? அந்த கலர் ஆயிடும். அதே மாதிரி இந்த சித்தம் பாத்தீங்கன்னா ஒயிட் கலரா இருக்கிறது எதிர்க்க இருக்க வஸ்துவோட ஃபார்முக்கு பாத்தீங்கன்னா மாறுறதுதான் கலர் ஆயிடுது. என்னென்ன இருக்கோ அந்தந்த வண்ணமா அது மாறுது. அப்படி மாறுறத பாத்தீங்கன்னா அபேக்ஷா பண்ணிக்கிட்டு, அதனால தான் நான் சொல்லும்போது உங்களுக்கு என்ன சொல்றேன், போகும்போது சித்தவிருத்தி எப்படி இருக்கும்? எம்டியா ஒயிட் கலர்ல இருக்கும். சித்தவிருத்தின்றது புத்திக்கு வந்தோன்னா அதுக்கு பேர் என்ன பேரு? புத்தி விருத்தி. மனசுக்கு போனோன்னா மனோவிருத்தி. இந்த புத்திக்கு வரும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த விருத்தியில என்ன இருக்கும்? அபிமானம் மட்டும் இருக்கும். 3 குணங்கள் இருக்கும். சைத்தன்யம் பேஸா இருக்கும். சைத்தன்யத்துக்கு மேல திரிகுணாத்மிகா மாயாவோடது தான் புத்தி விருத்தி.
இந்த புத்தி விருத்தி எம்டியா இருக்கும், கலர்லெஸ்ஸா இருக்கும், ஒயிட்டா இருக்கும். இது மனோவிருத்திக்கு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க சைத்தன்யம், அதுக்கப்புறம் திரிகுணமா இருக்கிற மாயா, அதுக்கு மேல புத்தி, அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அகங்காரம், அதுக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா அகங்காரத்துக்கு மேல மனசோட விருத்தின்னு ஆயிடும். அதுக்கு பேர் இந்த மனோவிருத்தி வந்து பாத்தீங்கன்னா திரும்ப இந்திரியங்களுக்கு போகும்போது ஒவ்வொன்றா எடுத்துங்க. கண்ணுன்ற விருத்தியா இருக்கட்டும், காதுன்ற விருத்தி, சக்ஷு விருத்தி, ஸ்ரோத்திர விருத்தி அப்படின்னு எல்லாத்துக்கும் பேர். அப்போ இது எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, அப்போ ஒரு கண்ணுல ஒரு ஒரு தாட் வெளியில கிளம்புது அப்படின்னா நம்ம நினைச்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்ணுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா மனசு இருக்கு, மனசுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அகங்காரம் இருக்கு, அகங்காரத்துக்கு பின்னாடி புத்தி இருக்கு, புத்திக்கு பின்னாடி திரிகுணாத்மிகா மாயா இருக்கு, இந்த மாயைக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யம் இருக்கு. ஆனா இதுக்கு இப்ப நம்ம சொன்னமே ஒரு சக்ஷு விருத்தின்னு சொல்றோமே, அதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லாம் மாயினால உண்டானது. வாஸ்தவம் இது ஆத்மா மட்டும். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதெல்லாம் மாயையோட பரிணாமம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப சைத்தன்யத்துக்கு ஆத்ம சைத்தன்யத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மாயையிலிருந்து ஆரம்பிச்சு இந்த எல்லா விற்த்திகளும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஆபாசம், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பரிணாமம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கேனோபனிஷத்துல வந்து சொல்லும் போது ஞானத்தை நம்ம எப்படி அடையிறது அப்படின்னு கேட்கும்போது, ஞானத்தை அடையிறதுக்கு ஒன்றும் பண்ண வேணாம். கம்மல் மூக்குத்தியில இருக்க தங்கத்தை அடையணும்னா நீங்க என்ன பண்ணணும்? உத்து பாருங்க. நீங்க நாம ரூபத்துல உத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நெக்லஸை பார்ப்பீங்க, நாம ரூபத்தை பார்ப்பீங்க. இன்னும் கொஞ்சம் உத்து பாருங்க, உத்து பாருங்க, உத்து பாருங்க. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்டா பார்த்தீங்க அப்படின்னா நாம ரூபம் எப்ப விலயமாகுதோ லயமாகுதோ அப்ப தங்கம் மட்டும்தான் உங்க புத்தியில இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு விற்த்தியிலையும் வந்து பாத்தீங்கன்னா எது இருக்குன்னா அந்த ஆத்ம தத்துவம் வந்து பேஸா வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம தத்துவம் தான் இருக்கு. அதனால்தான் பிரதிபோத விதித்தம் மதம் அமிர்தத்துவம் ஹி விந்ததே அப்படின்னு வந்து கேனோபனிஷத் மந்திரம் சொல்லுது. ஒவ்வொரு விற்த்தியிலையும் வந்து பாத்தீங்கன்னா எது இருக்கு அப்படின்னா இந்த ஆத்ம தத்துவம் சைத்தன்யம் இருக்கு. அப்ப சைத்தன்யத்துக்கு மேலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விருத்தி, அப்ப கண்ணுன்ற ஒரு விற்த்தியிலையும் காதுன்ற விற்த்தியிலையும் மூக்கு நாக்கு எல்லா எங்கெங்கெல்லாம் அறிவு கிடைக்குதோ மெசேஜ் கிடைக்குதோ அந்த எல்லா மெசேஜுக்கும் பின்பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைத்தன்யம் இருக்கு. ஆனா சைத்தன்யம் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எது வந்து பாத்தீங்கன்னா வஸ்து மயமா ஆகுது அப்படின்னா சித்தம்தான், சித்த விருத்தி தான் வஸ்து மயமா மாறுது. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு, ஒரு வாட்டி கேமரால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷட்டர் இருக்குல்ல, அந்த கவரை வந்து ஓப்பன் பண்ணிட்டு தானே வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே லென்ஸுக்கு வந்து ஒரு கவர் போட்டு வச்சிருப்போம். கவரை ஓப்பன் பண்ணி தான் பண்ணணும். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர் போட்டு பழைய கேமரா நான் சொல்கிறதுலாம் பழைய, இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன். நீங்கள் அந்த கவர் எடுக்கலைனாவே உங்களுக்கு ஷட்டர் வந்து பட்டனை ஆன் பண்ண முடியாது. இப்போல்லாம் டெக்னாலஜி அதிகமாகிடுச்சு. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேமராவில் கவரை போட்டுகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப புத்திசாலி இல்லை, ரொம்ப புத்திசாலி அப்போல்லாம் சின்ன வயசுல தான். அப்போ என்ன பண்ணிட்டேன், ஒரு பர்த்டே பார்ட்டி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிட்டேன்னு கேட்டிங்கன்னா வச்சு அடிச்சு விட்டேன். என்ன கருப்பாகவே தெரியுது, இருந்தாலும் பரவாயில்ல பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு அடிச்சிட்டேன். கடைசியில் பார்த்தா ஒன்றுமே வரல. ஏன் அப்படின்னு பார்த்தா ஷட்டரை ஓப்பன் பண்ணவே, அந்த மூடியை ஓப்பன் பண்ணவே இல்லை. அப்போ எப்படி பிரதிச்சாயா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உள்ளே வரும்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். லென்ஸு மூலமாக நமக்கு வெளியில் இருக்கிற வஸ்து உள்முகமாக வந்து உள்ளே வந்து ஃபிலிம் ரோலில் ரிஃப்ளெக்ட் ஆனாதான் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமானது. கண்ணை மூடிக்கிட்டேன், காட்சி வருமா? வராது. லென்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு காது மூக்கு வாய் எல்லாம் லென்ஸ் மாதிரி, உள்ள சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ரோல் மாதிரி. அப்போ லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்களோட வெளியில் இருக்க விஷயங்களோட கனெக்ட் ஆகி அதை கொண்டுட்டு வந்து இந்த சித்தம்ன்ற ஃபிலிம் ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸை கிரியேட் பண்ணுது. அப்போ இம்ப்ரெஸ் கிரியேட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்காது? இம்ப்ரெஸ் கிரியேட் ஆகலைன்னா ஒரு ஞானம் உண்டாகவே உண்டாகாது. அப்போ வெளியில் ஒரிஜினல் வஸ்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரிஜினல், ஆனால் அதோட சாயா தான் வந்து பார்த்தீங்கன்னா நிழல் தான், ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சித்தத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுது. அந்த சித்தத்தில் உண்டாகிற ரிஃப்ளெக்ஷனை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு மலை தெரியுது, வீடு தெரியுது, அது தெரியுது, இது தெரியுது, நம்ம வெளியில் இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் அறியறோம். இது யாரோட வாதம்? இது சாங்கியனோட. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவன் என்ன சொல்கிறான், இவன் நம்ம விஞ்ஞானவாதி என்ன சொல்கிறான், வெளியில வஸ்துவே இல்லை. அப்ப வஸ்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா சித்தத்துல மட்டும்தான் இருக்கு, சித்த விருத்தியில தான் வஸ்து இருக்கு. இப்ப நம்ம என்ன சொல்றோம்,
சித்த விருத்தியில வஸ்து வர்றதுன்னா வெளியில வஸ்து இருக்கணும். அந்த வஸ்துவோட நிழல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க சித்தத்துல பதிவாகுது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆயிடுச்சா? ஃபிலிம் ரோல் தான் எக்ஸாம்பிள் வந்து கேமரா ஃபிலிம் ரோலை நம்ம எடுத்துங்க. அதான் இங்க சொல்றது தது உபராகாத். தத் அப்படின்னா தத் வஸ்து. அந்த வஸ்து வந்து அதோட உபராகாத் அப்படின்னா அந்த வஸ்துவோட பிரதிபிம்பம். வஸ்துவோட பிரதிபிம்பமானது உபராக அப்படின்னா பதிவாகிறது. உபராகம்னா அது மயமா இந்த சித்த விருத்தி ஆகிறதை அபேக்ஷாவை செஞ்சுக்கிட்டு, அபேக்ஷனா சார்ந்து இருந்து கொண்டு, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஞானமானது வஸ்துவோட ஞானமானது சித்தத்துக்கு அறியப்பட்டதா ஞாத்தா அஜ்ஞாத்தம். ஞாத்தம் அஜ்ஞாத்தம். நான் ஞாத்த அஜ்ஞாத்தம் அறியப்பட்டதாகிறது, அறியப்படாததாக ஆகிறது. எப்போ ஒரு சித்தத்துல ஒரு அறிவு உண்டாகணும்னா என்ன உண்டாகணும்? கண்டிப்பா பிரதிச்சாயா உண்டாகணும். ஒவ்வொரு வஸ்துவை பத்தினைய நிழலும் பிரதிபிம்பமும் உள்ளுக்குள்ளார வந்தாதான் உங்களுக்கு ஒரு ஞானம் உண்டாகும். இல்லைனா ஏதோ தெரியுது என்னன்னு தெரியல, ஏதோ பேசுனாங்க என்ன பேசுனாங்கன்னு புரியல, ஏதோ டச் பண்ண ஆனா என்னன்னு தெரியல, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறகுறையா ஒரு ஞானம் உண்டாகும்ல, என்னன்னு தெரியல அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்? என்னன்னு தெரியல அப்படின்னா அந்த பிரதிபிம்பம் சரியான முறையில உள்ளுக்குள்ளார ரிஃப்ளெக்டை கிரியேட் பண்ணலன்னு அர்த்தம் நமக்கு. அப்ப எந்த அறிவா இருந்தாலும் அறியப்பட்டது அறியப்படாதது இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது? ரிஃப்ளெக்ஷனை வச்சுக்கிட்டு தான், சித்தத்தோட உபராகம் சொல்றோம், அதை வச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யத்துல சொல்றாரு, வந்துருங்க பாஷ்யத்துக்கு. அயஸ்காந்த மணிகல்பா. இந்த எக்ஸாம்பிள் ஏற்கனவே உங்களுக்கு பிரதம பாதத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா காந்தமணியோட எக்ஸாம்பிள் ஒரு சொல்லியிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் பழைய எக்ஸாம்பிளை சொல்லிட்டு இந்த புதிய எக்ஸாம்பிள் சொல்றேன். பழைய எக்ஸாம்பிள்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மான்னு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் சித்தம்னு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் வெளியில விஷயங்கள்னு ஒன்று இருக்கு. மொத்தம் 3 எடுத்துங்க. உள்ளுக்குள்ளார பார்க்கின்ற நான் ஆத்மா. நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புத்தி, அதுக்கப்புறம் வெளியில வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்கள். இந்த புத்தின்ற சித்தம் எப்படிப்பட்டது அப்படின்னா அந்த கரணம் எடுத்துங்க, சித்தம்னு எடுத்துங்க, புத்தின்னு எடுத்துங்க, எது வேணா எடுத்துங்க. இந்த புத்தி எப்படிப்பட்டது அப்படின்னா முதல் பாதத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஆச்சாரியர் வியாச பாஷ்யத்தில் சொன்னார், சித்தம் அயஸ்காந்த மணிவத்து அப்படின்னு. அயஸ்காந்த மணி கல்பம். அயஸ்காந்த மணினா என்ன அர்த்தம்? மேக்னெட் மாதிரி. இந்த சித்தம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் காரியம் என்ன பண்ணுதுன்னா இந்த நான் ஒருத்தன் இருக்க பார்த்தீங்களா, இந்த நானை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி கவர் பண்ணி தன்மயம் ஆக்கிக்குது. எப்படி மேக்னெட் வந்து பக்கத்தில் இருக்க இரும்பை இழுத்துக்குமோ அது மாதிரி முதல் காரியம் என்ன பண்ணுது? நானை சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து ஒன்னாக்கிடுது. இப்போ நமக்கு நம்மளோட அனுபவம் என்னன்னா, மனசு இருந்தா நான் இருக்கேன், மனசு இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு ஆயிடுது. மனசு இல்லாம உங்களை அறிய முடியுமா? நீங்க மனசு இல்லாம உங்களை அறிய முடியுங்களா என்னைக்காவது? நான் இருக்கேன்னு சொல்றதே என்னது? ஒரு சித்த விருத்தி இருக்கணும். தூக்கத்துல மனோவிருத்தி இல்லை, அதனால எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா தூக்கத்துல நானே இல்லைச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். நானே இல்லைச்சு. அப்போ நான் இருக்கேன்னு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்? மனோவிருத்தி வேணும். அப்ப மனோவிருத்தி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா அந்த புத்தி விருத்தி மனோவிருத்தி என்ன பண்ணுதுன்னா முதல் காரியம் மேக்னெட் மாதிரி இருந்துக்கிட்டு இந்த நானை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி இழுத்து தன்மயமாக்கிக்குது. அதோட நின்னா பரவாயில்ல. வெளியில இருக்கிற விஷயத்தையும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் இழுத்து என்ன பண்ணுது? தன்மயமாக்கிக்குது. அப்ப நம்மளுடைய மனோவிருத்தியில வந்து இப்ப நம்ம அனுபவம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு தாட்லையும் 3 அம்சம் இருக்கு. ஒன்று வந்து நானும் அந்த மனோவிருத்தியில இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சித்தம்னு திரிகுணாத்மிகா மாயாவோட அம்சம் தான் திரிகுணம். அந்த சித்தம்ன்ற விருத்தியும் திரிகுணம் இருக்கு. கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா வெளியில இருக்கிற விஷயத்தோட சாயா பிரதிபிம்பமும் அந்த விஷயத்துல. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு விருத்தியிலையும் என்னெல்லாம் இருக்கும்? வெளியில இருக்கிற நாமரூப விஷயங்கள், கூட வந்து அந்த விருத்தி வந்து திரிகுணாத்மகம் மாயா, அதுக்கப்புறம் அதுக்கு பேஸா வந்து பாத்தீங்கன்னா நான். இந்த 3 அம்சம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அப்போ முதல் எக்ஸாம்பிள் முதல் பாதத்துல சொன்ன எக்ஸாம்பிள்ல சித்தம் வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட் மாதிரி அப்படின்னு சொல்லுச்சு. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் அதையே மாத்தி என்ன பண்றாரு அப்படின்னா அயஸ்காந்தமணி கல்பா விஷயாகான்னு போட்டார். விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டா இருக்கிற விஷயத்தை வந்து மேக்னெட் அப்படின்னு சொல்லிட்டார்.
அப்ப மேக்னெட் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அயஸ்காந்தமணி கல்பான சதுர்ஷம்னு அர்த்தம். அயஸ்காந்தமணிக்கு சமமானதாக விஷயங்கள் இருக்கின்றன. என்னது அயஸ்காந்தமணி? மேக்னெட். அயஸ் சதர்மகம் சித்தம். சித்தம் அபிசம்பத்திய உபரஞ்சயந்தி. அது என்ன பண்ணுதுன்னா, அயஸ் சதர்மகம் சித்தம் அபிசம்பத்திய உபரஞ்சயந்தி. அது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த விஷயங்கள் இருக்குல்ல, இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சித்த விருத்திகளை இழுத்து வெளியில இருக்கிறதெல்லாம் கலர் கலர் கலரா இருக்கு. விஷயங்கள் எல்லாம் கலர்னு வச்சுங்க. அந்த கலர் கலரா இருக்கிற விஷயங்கள் என்ன பண்ணுதுன்னா, மேக்னெட் மாதிரி இருக்கிறது. இந்த சித்த விருத்தி கலர்லெஸ்ஸா வெள்ளை கலர் துணியா இருந்துச்சு. இந்த சித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து எதிர்க்க இருக்க விஷயங்கள் தன்மயமா என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா சம்பந்தத்தை அடைஞ்சி உபரஞ்சயந்தி கலர்ஃபுல்லா ஆக்கிறது. அப்ப அதனால தான் நான் சொல்லுவேன், சித்த விருத்தி போகும்போது எம்டியா போகுது. எம்டியா கிளம்பி போன விருத்தி மனோவிருத்தி இந்திரிய விருத்தியாகி இந்திரிய விருத்தி வெளியில போய் விஷயத்தோடு சம்பந்தப்படும் போது அந்தந்த ஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்த விருத்தி பரிணமிச்சிருது. அதுதான் திரும்ப ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, புத்திக்கு வந்து அது ஞானமா மாறுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்க கலர் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்த விருத்தியில எதிர்க்க இருக்க வஸ்துவோட கலர்னா என்ன அர்த்தம், அதோட ஃபார்ம் எல்லாம் அதுல மாறிடுது. அவனை போகும்போது எம்டியா போச்சு. எப்படி ஹார்பருக்கு போகும்போது வேகன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல் ஏற்றிட்டு வரதுக்காக போகும். இந்த எடுக்கிற வேகன் எல்லாம் ட்ரெயினோட வேகன் எல்லாம் எம்டியா லொடன்னு போகும். 800க்கு பக்கத்தில் சென்னைக்கு பக்கத்துலலாம் இருந்தோன்னா தெரியும் உங்களுக்கு. ஹார்பருக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா குட்ஸ் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக போகும். போயிட்டு வரும்போது ரிட்டர்ன் வரும்போது என்ன ஆகும், அதில் நிறைய இதில் வந்து கோல் ஏற்றிட்டு வரும், சில ரைஸ் எடுத்துகிட்டு வரும், கோதுமை எடுத்துகிட்டு வரும், எல்லாத்தையும் கேரி பண்ணிக்கிட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்தந்த ஊருக்கு போகும். அதே மாதிரி நம்மளுடைய சித்தவிருத்தி எல்லாம் எம்டியா கலர்லெஸ்ஸா வெளியில போகுது. இந்திரியத்தை தாண்டி விஷயத்தை அடையும் போது ஒன்று என்னென்ன வஸ்துக்கள் இருக்கோ அந்தந்த இதை கேரி பண்ணிக்கிட்டு அந்தந்த ரூபமா வந்து பார்த்தீங்கன்னா விருத்திகள் ஆகி விடுகிறது. அந்த விருத்தி வந்து பார்த்தீங்கன்னா புத்திக்கு வரும்போது அந்த புத்தி விருத்தியை நம்ம ஞானம் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஞானம் உண்டாகுது. அது அபிமானிக்கிறவன் எவன்? ஜீவாத்மான்ற ஒரு அபிமானம் அங்க இருக்கு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது தெரியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அகம் கட ஞானவான் அஸ்மி, நான் பானை என்ற ஞானத்தை உடையவன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அறிகின்றான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அபிமானமும் அறிவும் புத்தியில இருக்கின்றது. ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, ஏனச்ச விஷயேன உபரக்தம் சித்தம். எந்த விஷயத்தினால கலர்ஃபுல்லா ஆயிடுச்சோ சித்தம், ச விஷயோ அந்த விஷயமானது ஞாத்தக அறியப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அப்ப சித்தத்துல இப்ப நீங்க எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. என் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வால் இருக்கு, தட்சிணாமூர்த்தி ஃபோட்டோ இருக்கு, கிருஷ்ணரோட ஃபோட்டோ இருக்கு, அப்புறம் நிறைய சக்கரை டப்பா இருக்கு, மிளகாத்தூள் டப்பா இருக்கு, மஞ்சள் தூள் டப்பா இருக்கு, ஸ்டவ் இருக்கு. என் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னவோ இருக்கு, நிறைய இருக்கு. ஆனா எல்லாமே ஒரே டைம்ல எனக்கு ஞானம் ஆகுதா? ஆகல. நான் எதை ஃபோக்கஸ் பண்றேனோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சித்தத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகி புத்தியில புத்தி விருத்தியா கலர்ஃபுல் ஆகுது. அதை தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இந்த வஸ்து அப்படின்னு ஒரு அறியப்பட்டதாகுது. இந்த உலோகத்துல நிறைய வஸ்துக்கள் இருந்தாலும் ஏக்க சமயத்துல எல்லா வஸ்துக்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் உண்டாகிறது இல்லை. நீங்க எதுல ஃபோக்கஸ் பண்றீங்களோ அதோட ஞானம் மட்டும்தான். உங்க கேமரா தான், கேமரா லென்ஸை வச்சுக்கிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்த ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா மற்றதெல்லாம் மெர்ஜ் ஆகிடும், மற்றதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடும். அந்த வஸ்து மட்டும் ஃபோக்கஸ் ஆகி அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமராவில் ஃபிலிமில் வந்து பார்த்தீங்கன்னா பதியுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏனச்ச விஷயேன உபரக்தம் சித்தம், எந்த விஷயத்தினால எந்த ஆப்ஜெக்டோட பிரதிபிம்பமானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்த விருத்தியில வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சோ, சித்தத்தில் வந்து உபரக்தம் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சோ, பதிவை உண்டு பண்ணியிருக்கோ, ச விஷயம் அந்த விஷயம்தான் ஞாத்தக அறியப்பட்டது, எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது மட்டும் இல்ல, ததோ அந்யக புன அஜ்ஞாதக,
அதுக்கு அந்நியமா எது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதிபிம்பத்தை உங்களோட சித்தத்துல உண்டு பண்ணலையோ, அந்த சித்தத்துல உண்டு பண்ணாததை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா எனக்கு அறியாதது, எனக்கு அறியப்படாத விஷயம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சின்ன வயசுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டேபிள்ஸ் படிச்சிருப்போம்ல, 4 4 8 2 4 8 3 4 12 4 4 படிக்க படிக்க மறந்து போயிடும்ல. டீச்சர் அடி அடின்னு அடிப்பாங்க, கை திருப்பு அப்படின்னு. மேக்ஸ் டீச்சர்ஸ் எல்லாமே அப்படிதான் இருப்பாங்க. நான் இப்போ யோசிச்சு பார்க்குறேன், எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம்ல டேபிள்ஸ்லாம் மெமரைஸ் பண்ணுறதுக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இந்த இது இருக்குல்ல, ஐயோ எஸ்ஏஸ்லாம் இருக்கும் பாருங்க, எனக்கு ஏதோ கம்ப சூத்துற மாதிரி இப்போ கூட நினச்சா கூட உடம்பெல்லாம் நடுங்குது. ஐயோ எஸ்ஏ இருக்கு பாருங்க, எவ்வளோ வாட்டி மனப்பாடம் பண்ணாலும் வந்து மனசில் நிற்கவே நிற்காது. கரெக்டாக எக்ஸாம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் கேட்டோன்னு அந்த கொஸ்டினுக்கு அப்போது எல்லாம் மறந்து போயிடும், பிளாங்க் ஆகிடும். ஏன் பிளாங்க் ஆச்சு தெரியுங்களா? நம்ம ரிஜிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பண்ணலை. எது ரிஜிஸ்டர் ஆயிடுச்சோ எனக்கு தெரியும், கரெக்டாக அது வந்து ஆயிரும். அப்போ ரிஜிஸ்டர் ஆகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஆகிறது இல்லை. இப்போ ஒரு விஷயத்தை பார்க்குறோம், ஒரு வாட்டி பார்க்குறோம், சரியாக ரிஜிஸ்டர் ஆகலை அப்படின்னா ஒன்றும் ஆகாது. சில பேரை பார்ப்போம், சில பேரை பார்த்தா அவங்களோட உருவம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி பார்த்தாலும் அது என்ன ஆயிரும், டக்குன்னு உள்ளுக்குள்ளார பதிவாயிரும். அப்போ பதிவாச்சுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நான் நிறைய பேர் வரும்போது பார்க்குறேன். போன வாரம் கூட ஒருத்தர் வந்தார், இவரை எங்கேயோ நான் பார்த்துருக்கேன், எங்கே பார்த்துருக்கேன், அவ்வளோ க்ளோஸாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா ஏதோ ஒரு சம்ஸ்காரம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மாதிரியே சிமிலரான தாட் என்கிட்ட இருக்குது. இவர் வந்த மாத்திரத்தில் எனக்கு என்ன ஒரே வாட்டி பார்த்தோன்னே அவரோட முகம் வந்து பார்த்தீங்கன்னா பதிவாயிடுச்சு. அப்போ எதிர்க்க முன்னாடியே உங்களுக்கு ஆவர்த்தி ஆயிருந்துச்சுன்னா, ஒரு சிமிலர் தாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு வாட்டி பார்த்தோன்னே ஆயிடுது. அப்படி ஒரு வாட்டி பார்த்தா ஆகலை அப்படின்னா நம்ம திரும்ப 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 ஆவர்த்தி பண்ணுறோம். அப்போ எதுக்காக ஆவர்த்தி பண்ணுறோம் தெரியுங்களா? அந்த சித்தத்தில் அது மயமாக ஆகிறதுக்கு, அது வண்ணமாக ஆகிறதுக்கு. இப்போ நான் ஏன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தத்தை வந்து எலாபரேட்டாக திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கேன்? சீக்கிரம் கோர்ஸை வந்து 3 வருஷத்தில் முடிக்க வேண்டியதானே சாமி, 3 வருஷத்தில் முடிச்சிடலாம். என்னோட குருநாதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தீட்சை கொடுத்தவர் பிரணவானந்தான் பேர், ஓங்காரேஸ்வரில் இருக்கார். பிரஸ்தானத்திரயம் 2.5 வருஷத்தில் பிரஸ்தானத்திரயம் முடிஞ்சது. நமக்கு பகவத்கீதையே 2.5 வருஷத்தில் முடியல. பிருகுதாரண்யெலாம் ரொம்ப பெருசு, சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்னா அது மாதிரி துரந்தோ எக்ஸ்பிரஸ் பறக்கும் அப்படியே. ஆமாம், நமக்கெல்லாம் 3 வருஷம் மட்டும் போகும் பிருகதாரணி மட்டுமே. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்த இதையும் முடிச்சிடறாங்க. என்ன பர்பஸ் தெரியுங்களா உங்களுக்கு? நான் ஏன் இவ்வளோ எலாபரேட் பண்ணுறேன் அப்படின்னா ஆவருத்தி. ஏன் ஆவருத்தினா ஒரு வாட்டி சொன்னால் பதியாது, திரும்ப 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 சித்தத்தில் சித்தத்தோட விருத்தி அது மயமாக ஆகணும். அப்போ அது மயமாக ஆச்சு அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எந்த வஸ்துக்களையும் நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு இது தெரியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எது வந்து பார்த்தீங்கன்னா சித்த விருத்தியில் பிரதிபிம்பம் சரியாக படலையோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியலை அப்படின்னு அஜ்ஞாதக அப்படின்னு சொல்கிறோம், அறியப்படாதது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வஸ்துனோ ஞாத்த அஜ்ஞாத ஸ்வரூபத்வாத். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களும் என்னன்னா அறியப்பட்டது அறியப்படாதது அப்படின்னு 2 கேட்டகரியில தான் இந்த உலகத்தில் இருக்கிற வஸ்துக்கள் இருக்கு. எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும்னு அர்த்தம் என்னோட சித்தத்துக்கு தெரியும், என்னோட சித்தத்துக்கு தெரியாது. இது தெரியும், இது தெரியும், இது தெரியும், இது தெரியாது, இது தெரியாது, இது தெரியாது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம இந்த 2 கேட்டகரியில் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தத்தில் சாயா உளுந்தாதான் பிரதிபிம்பம் உளுந்தாதான் தெரியும், பிரதிபிம்பம் விழணும்னா தெரியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்தம் ஏன் அப்படி மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சித்தம் எப்படிப்பட்டதுன்னா பரிணாமி. ஒவ்வொரு வஸ்துக்கும் ஏற்ற மாதிரி அது என்ன ஆகிட்டு பரிணமிச்சுக்கிட்டே போகுது. எதற்கு ஆப்ஜெக்ட் என்ன இருக்கோ அந்த ஆப்ஜெக்டோட வண்ணமாக இது மாறிக்கிட்டே இருக்கு சதா. ஆனால் இதோட கலர் என்னது? வாஸ்தவத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர். ஏன்னா புத்தி சத்துவம்னு பேர். அடிக்கடி நம்ம சொல்கிறோம் புத்தி சத்துவம், சத்துவ குணத்தோடது. இந்த சத்துவ குணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எங்கெங்கெல்லாம் சத்துவ குணம் இருக்கோ அங்கெல்லாம் பாருங்கள். ஒரு தண்ணிக்கு கலர் இல்லை, ஆனால் அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சாக்கடையில் போய் சேரும்போது கருப்பு கலர் ஆகிடுது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரத்துக்கு போகும்போது வந்து நீல கலர் ஆகிடுது, பியூர் ஆகிடுது. ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கலர் மாறிக்கிட்டே இருக்குது. ஃபேண்டா கலரோடு சேர்த்திங்கன்னா ஃபேண்டா ஆகிடுது, பச்சை கலரோடு சேர்த்தா பச்சை கலர் ஆகிடுது, எல்லா கலரோடு சேர்ந்து அதுக்கு ஆகிடுது. ஏன் அப்படின்னா தண்ணிக்கு கலர் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்தவிருத்தி வந்து சலீலவத்து தண்ணி மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா எதிர்க்க இருக்க விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி கலர் மாறிக்கிட்டே இருக்கு.
இப்ப நம்ம உத்து பாருங்க, நம்ம மனசை உத்து பாருங்க, ஒரே மாதிரி தாட் இருக்கா அப்படின்னா தாட் மாறிக்கிட்டே இருக்க, கலர் மாறிக்கிட்டே இருக்கு, விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா இந்த சித்தம் எப்படிப்பட்டது அப்படின்னா பரிணாமி அப்படின்னு பேர். சதா வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தம் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒரு கலர் இல்லாம பச்சைவந்தி நம்ம சொல்றோம்ல, பச்சைவந்திக்கு என்னது இங்கிலீஷ்ல? கேரளால இருக்க பச்சைவந்தி சொல்லுவீங்களா? கெமிலியானா சரி, என்ன ஓ சரி சரி, ஆஹா ஓந்த கலர் மாறிக்கிட்டே இருக்குல்ல, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சித்தமும் வந்து பார்த்தீங்கன்னா கலர் மாறிக்கிட்டே இருக்கும். எது எல்லாம் நல்லா மனசில் புரிஞ்சுங்க, எது எல்லாம் சத்துவ குணமாக இருக்கோ அது எல்லாம் அந்தந்த இடத்துல போட்டிங்க அப்படின்னா அது மாறிட்டே இருக்கும். இந்த பிராமணர்களை பாருங்களேன், பிராமணர்களை பார்த்தீங்க அப்படின்னா சத்துவகுண பிரதானம் தானே. எந்த இடத்துல தூக்கி போட்டிங்கனாலும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த வண்ணமாக மாறிடுவான். பிராமணனோட சுபாவம் வந்து பார்த்தீங்கன்னா சளியில வத்து தண்ணி மாதிரி. இதே வந்து பார்த்தீங்கன்னா ரஜோகுணத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிடிவாதமாக தன்னோட கலரில் பிடிச்சிக்கிட்டு நிற்கும், இன்னொரு கலரை மாறவே மாறாது, அது ரொம்ப கஷ்டம். அது தமோ குணம் இருட்டாகவே இருக்கும், அது கலரே சேர்க்க முடியாது, எந்த கலரும் மாறாது. இந்த சத்துவ குணம் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குணம், இந்த சித்தவிருத்தி சத்துவ குணமாக இருக்கிறதுனால, பிராமணர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சத்துவ குணமாக இருக்கிறதுனால அவனை லண்டனில் தூக்கி போட்டிங்கன்னா லண்டன்காரன் மாதிரியே அவனு ஈஸியாக கம்ஃபர்டபுள் ஆயிடுவான். ஆப்பிரிக்காவில் தூக்கி போட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்தார், எங்கெங்கே ஒர்க் பண்ணிங்கன்னா 25 வருஷம் நான் ஆப்பிரிக்காவில் இருந்தேன் சாமி. எப்படிங்க இருந்தீங்க 25 வருஷம்? ஒரு மைன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சாமி. எப்படிங்க சூப்பர்வைசராக இருந்தேன், நல்லா சம்பளம் சாமி, அதனால் அங்கே இருந்தேன். எப்படிங்க இதாச்சு? அதெல்லாம் ஆயிடும் சாமி அப்படின்னு. என்னால் யோசிச்சே பார்க்க முடியல. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த நீக்ரோஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா விவகாரம் பண்ணிக்கிட்டு வேறு பாஷை பேசி, வேறு கலாச்சாரம், வேறு ஃபுட்டு, எல்லாம் கிளைமேட்லேருந்து எல்லாம் வேறு வேறு, எப்படி இவங்களால செட்டில் ஆக முடியுது? அமெரிக்காவில் போய் வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆயிடுறாங்க. அமெரிக்காவில் போய் எப்படி மெர்ஜ் ஆயிடுறாங்க? நம்மளால் வெளியூரில் போய் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க முடியலையே, ஏன்? நம்மளால் வந்து நினச்சி கூட பார்க்க முடியல, ஏன்? அப்போ நான் பிராமணர்களோடது என்னது சத்துவகுணம். அப்போ மனசில் நல்லா புரிஞ்சுங்க, எங்கெங்கெல்லாம் சத்துவகுணம் இருக்கோ அங்கங்கெல்லாம் அது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிர்க்க இருக்கிற ஆப்ஜெக்டை தன்னுள்ள தன்மயமாக்கிக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த ப்ராப்ளமும் வரவே வராது. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சித்த விருத்தி சத்துவ குண பிரதானமா இருக்கு. அதனால எதிர்க்க இருக்கிற வஸ்துக்கள் என்னவா இருந்தாலும் அது மயமா இது மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? சித்தம் என்ன அப்படின்னா சதா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு, நித்திய பரிணாமினி சித்தம். சித்தம் நித்தியமா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய அனுபவம் தானே, பிரத்யக்ஷம் தானே. ஒரு க்ஷணத்துல ஒரு விருத்தி இருக்கு, அது மாறிக்கிட்டே இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கா, சதா மாறிக்கிட்டே இருக்கு. கலர் 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 கலரா ஆகிட்டே இருக்கு, வேற வேற கலர் ஆகிட்டே இருக்கு. அப்ப சித்தம் பரிணாமி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆயிடுச்சா? இதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சூத்திரம் 18வது சூத்திரம் சொல்லும். அப்ப என்ன அர்த்தம்? வெளியில வஸ்து இருக்கு, சத்தியம். அந்த வஸ்துவோட பிரதிபிம்பம் தான் சித்தத்துல உண்டாகுது. வெளியில இருக்கிற வஸ்து திரிகுணாத்மிக மாயா, இந்த சித்தமும் திரிகுணாத்மிகா மாயா, பூத இந்திரிய திருஷ்யம். பூத்தம்னு சொல்லக்கூடிய வெளியில இருக்கிற விஷயங்களும் திரிகுணாத்மகம், இந்த சித்தமும் வந்து பார்த்தீங்கன்னா திரிகுணாத்மகம். அப்ப என்னது? நம்ம வஸ்துக்கள் சத்தியம்னு வேதா இவங்க யோகிகளும் சாங்கியர்களும் வெளியில இருக்கிற வஸ்துக்கள் சத்தியமா இருக்கு, அதோட பிரதிபிம்பம் இந்த புத்தியில உண்டாகுதுன்னு சொல்றோம். வேதாந்திகள் என்ன சொல்றோம்? வெளியில வஸ்துக்கள் இருக்கு, ஆனா என்னவா இருக்கு? தோற்றமா இருக்கு, ஆபாசிக்குது, வாஸ்தவம் இல்லை. வெளியில வஸ்துக்கள் இருக்கு ஆனா வாஸ்தவம் இல்லை. யோகிகளும் சாங்கியர்களும் வஸ்துக்கள் வெளியில சத்தியமா இருக்கு, இதான் வித்தியாசம் யோகிகளுக்கும் வேதாந்திகளுக்கும் இருக்கிற இது. அப்போ ரெண்டு பேரும் நம்ம என்ன ஒத்துக்கிறோம்? நமக்கு வெளியில இருக்கிறது பொய், அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த சித்தத்துல உண்டாகுது. யோகிகளுக்கு வெளியில இருக்கிற வஸ்து சத்தியம், அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சித்தத்துல உண்டாகுது. அப்ப சித்தத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் உண்டாகுது, பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. அதனால சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா பரிணாமினி அப்படின்னு பேர், நித்திய பரிணாமி அப்படின்னு பேர். இதுக்கு பேர். இதுக்கு அடுத்தது 18வது சூத்திரத்துக்கு ஒரு அவதாரிக்கை எழுதுறார். யஸ்ய தூ ததேவ சித்தம் விஷயः தஸ்ய. யஸ்ய தூ ததேவ சித்தம் விஷயः, எவனுக்கு, யஸ்ய அப்படின்னா எவனுக்கு, சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எதை பார்த்துச்சு? வெளியில இருக்கிற விஷயங்களை பார்த்து விஷயத்தோட வண்ணமா இது மாறிடுச்சு, கலரா. யார் பார்த்தா?
விஷயத்தை யார் பார்த்தா? பிரமாணம் எது? பிரமாணம் எது? இப்ப நம்ம கேட்கிறேன் நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எது பிரமாணம்? ஒரு ஒன்னு அறியறதுக்கு எது பிரமாணம்? விற்பி, விற்பின்னு எடுக்கணும். புத்தின்னு எடுக்காதீங்க. புத்தின்னு எடுத்தாலும் தப்பாயிடும். ஏன்னு கேட்டீங்கன்னா விற்த்தையா பஞ்சதையா, ஏற்கனவே முதல்ல நம்ம படிச்சிருக்கோம். விற்த்தையா பஞ்சதையா, 5 வெரைட்டியா விற்த்திகள். அது முதல் விற்பி என்னது? பிரமாண பிரமாண விற்பி. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா பிரமாணம்ன்றதுக்கு அர்த்தம் ஒரு நாலேஜுக்கு கொடுக்கக்கூடியதுக்கு பேர் பிரமாணம்னு பேர். இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நாலேஜ் எது கொடுக்குது? விற்பி தான். விற்பி தான். புத்தியில இருந்து போச்சுன்னா அதுக்கு பத்தி புத்தி விற்பி, மனசு அடைஞ்சா மனோவிற்பி, இந்திரியங்கள் அடைஞ்சா இந்திரிய விற்பி, விஷயத்தை அடைஞ்சோன்னா விஷயாக்கார விற்பி. விஷயாக்கார விற்பி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை அறியறதுக்கு நமக்கு எது பிரமாணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விற்பி. அப்போ நான் என்ன சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, இந்த விற்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சித்தத்திலிருந்து கிளம்பி போய் திரும்ப சித்தத்துக்கே வந்தோன்னா அது புத்தி விற்பி ஆயிடுச்சு. அப்போ ஞானம் உண்டாகுது. ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி விற்பி தான் ஞானம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு, எவனுக்கு ததேவ சித்தம், எந்த சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா சதா விற்த்திகளை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும், பரிணமிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம மனசு அப்படித்தானே? மனசு சதா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கா? வேற வேற வெரைட்டியா தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கா? ஆமா. அப்படிப்பட்ட அந்த சித்தம், பரிணாமியா இருக்கிற சித்தம், யஸ்ய தூ விஷயா, எவனுக்கு விஷயமா ஆப்ஜெக்ட் ஆகுதோ, தஸ்ய, எவனுக்கு இந்த சித்தம் விஷயமாகுதோ அவனுக்கு. அப்ப திரஷ்டாக்கு இந்த சித்தமும் கூட விஷயமாக ஆகின்றது. ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். நான் உங்க மனசை நீங்க பாக்குறீங்களா பார்க்கலையா? பார்க்குறோம்ல. என் மனசு ரொம்ப சஞ்சலமா இருக்கு, என் மனசு ரொம்ப குவைட்டா இருக்கு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த தாட்லாம் வருது, நல்ல தாட்ஸாக வந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு ரொம்ப மோசமான தாட்ஸ்லாம் வருது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? நம்மளோட தாட்டை நம்ம பார்க்குறோமா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரஷ்டாக்கு இந்த சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்யமாக ஆகின்றது. மனசு நல்லா இருக்கு, மனசு நல்லா இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவனுக்கு அந்த சித்தம், பரிணாமியா இருக்கிற சித்தமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷயமாகிறதோ, தஸ்ய, அவனுக்கு, அந்த திரஷ்டாவிற்கு, ஆத்மாவிற்கு 18வது சூத்திரம் வருது. சதா ஞாதாஸ்சித்த விருத்தயः தத் பிரபோஹோ புருஷஸ்ய அபரிணாமித்வாத். சதா ஞாதாः சித்த விருத்தயः, சதா ஞாதாஸ்சித்தவிருத்தயः தத் பிரபோஹோ புருஷஸ்ய அபரிணாமித்வாத். சதா ஞாதாக, நம்ம அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா சதா என்ன பண்ணுது, மேக்னெட் மாதிரி இருந்து நானையும் சேர்த்து இது பண்ணிக்குது. சம்சாரம் தானே. நமக்கு எப்போ சுகதுக்கம் வருது அப்படின்னு கேட்குறா, திரஷ்டு திருஷ்ய சஞ்யோகயோகோ ஹேய ஹேது. சம்சாரத்துக்கு காரணம் எதுப்பா அப்படின்னு கேட்டா, சம்சாரம்னா என்னது? சுகதுக்க மோகம் தான் சம்சாரம். அப்ப சுகதுக்க மோகம் நமக்கு எப்போ கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனசோட சித்தத்தோட மெர்ஜாய் இருக்கிறோமோ அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சித்த விருத்திக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சுகம் துக்கம் மோகம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இப்போ நான் என்ன பண்றோம் அப்படின்னா, திருஷ்ய விவேகத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரியம் ஒன்று பண்ணியிருக்கோம். முதல் ஸ்லோகம் திருஷ்ய விவேகத்துல முதல் ஸ்லோகம் வித்யாரண்ய சுவாமி எழுதும் போது எழுதுறார், ரூபம் திருஷ்யம் லோச்சனம் திருக்கு. வெளியில இருக்கிற ரூபம், ஒரு மலை இருக்கு, மலை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு திருஷ்யமா தெரியுது, ஆப்ஜெக்ட். யாரு பாக்குறா? லோச்சனம் திருக்கு. திரஷ்டா யாரு அப்படின்னா இந்த கண்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா திரஷ்டா. கண்ணுனா கண்ணா இல்ல கண்ணுல இருக்க விருத்தியா? எப்பவுமே வச்சுங்க விருத்தி, கண்ணு பார்க்காது, கண்ணுல இருக்கிற விருத்தி. அப்போ வெளியில இருக்கிற வஸ்துவை பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா லோச்சனம்னு சொல்ல கண்ணுல இருக்கிற சக்ஷு விருத்தி பார்க்குது, முதல் திரஷ்டா. இதுக்கப்புறம் தத்ருஷ்யம் திருப்து மானசம். இந்த இந்திரியத்தையும் பார்க்கக்கூடியவன் யாரோ அந்த மனசுதான் இரண்டாவது திரஷ்டா.
மனசுல இருந்துகிட்டு என் கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப நல்ல பிரைட்டா இருக்கு. நேத்தெல்லாம் கொஞ்சம் சரியா இல்லை. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கும் போது எனக்கு வந்து கிளாஸ் எடுக்கும் போதே தெரிஞ்சிடும். தப்பு தப்பாக படிப்பேன், ஸ்பெல்லிங்லாம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஏன் அப்படின்னா பிரைட்டே இல்லாமல் இருக்கும். அப்போ தெரிஞ்சிடும் நல்லா. நல்லா சுகர் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கு, சுகர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து கண்ணு மங்களா தெரியும். அப்போ என் கண்ணு மங்களா தெரியுது, என் கண்ணு இன்னைக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்கு. அப்போ இன்னைக்கு வந்து சுகர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு 110 100க்குள்ளே தான் இருக்கும். 100 110 இருக்கிறதுனால எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பஷ்டமாக எழுத்து தெரியுது. என் கண்ணு நல்லா தெரியுது, என் கண்ணு நல்லா தெரியலை. என் காது முன்னாடி ஒரு காது கேட்காம இருந்துச்சுல்ல, அது இப்போ நல்லா கேட்குது. 2 காது இப்போ கேட்குது எனக்கு. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷம் ஆப்சன்ஸ் ஆகிப்போச்சு, ஒரு காது இல்லவே இல்லை. இப்போ 2 காதும் ஸ்பஷ்டமாக கேட்குது. என் காது கேட்காம இருந்துச்சு, ஒரு காது கேட்டுச்சு, அது அப்புறம் இப்போ 2 காதும் கேட்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிப்போச்சு சுகர்னால. ஏதாவது ஒரு சின்ன எறும்பு வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தொடு உணர்ச்சி அவ்வளோ ஸ்பஷ்டமாக இருக்குது. முன்னாடியே எறும்பாடு மாதிரி இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிப்போச்சு. அப்போ சென்ஸ் ஆர்கன்ஸை பார்க்குறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு, காது, மூக்கு எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். அப்போ நான் எங்கேருந்து பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசுலேருந்து இந்திரியங்களை பார்க்குறேன். விஷயத்தை இந்திரியங்கள் மூலமாக பார்த்தேன், இந்திரியங்களை மனோவிருத்தி மூலமா நான் பார்க்கின்றேன். ஆயிடுச்சா? சரி, மனசு நல்லா இருக்கு நல்லால அப்படின்னு மனசு ரொம்ப நல்லா இருக்கு, சாந்தமா இருக்கு, மனசு ரொம்ப சஞ்சலமா இருக்கு, டிப்ரெஸ்டா இருக்கு அப்படின்னு யார் பார்க்கறா அப்படின்னா புத்தி பார்க்குது. திருஷ்யா தீவிருத்தயா திருக்து சாட்சி திருகேவ நது திருஷ்யதே. இப்ப நான் சொல்றேன், மனச புத்தி பார்த்துச்சு, என் புத்தி நல்லா இருக்கு, என் மனசு நல்லா இருக்கு, மனசு நல்லா இல்லைன்னு. அந்த புத்தியை யார் பார்த்தா அப்படின்னா புத்தியும் கூட வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்யா தீவிருத்தையா, புத்தியில இருக்கிற விருத்திகளும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருத்தி ஞானம் சொல்றேன், எந்த ஞானமா இருக்கட்டும் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்யம்தான். அதை யார் பார்க்கிறா அப்படின்னா திருஷ்யா தீவிருத்தையா, புத்தி விருத்திகளும் கூட பார்க்கக்கூடியவைகள் தான். யாரு திரஷ்டா? சாட்சின்னு பேரு. திரஷ்டாக்கு இன்னொரு பேரு சாட்சின்னு பேரு, ஆத்மாக்கு பேரு சாட்சின்னு பேரு. சாட்சி திருகேவ, சாட்சி சதா திரஷ்டா மட்டும்தான். நது திருஷ்யதே, சாட்சியை வந்து எவனும் பார்க்க முடியாது, பார்ப்பவனை பார்க்க முடியாது. விஜ்ஞாதாரமரே கேன விஜானியாத், விஜ்ஞாதாவா இருக்கக்கூடிய ஆத்மாவை அறிபவனை அறிய முடியாது. அப்ப அறிபவன் எதை அறிகின்றான்? இந்த புத்தியை அறிகின்றான். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம டைரக்டா விஷயத்தை பார்க்கல. எனக்கு ஒரு அறிவு உண்டாகுது அப்படின்னா நான் நேரடியா வெளியில மலை அப்படின்னு நம்ம பார்க்கல. நல்லா புரிஞ்சுக்கணும், மலையை யார் பார்க்கிறா? கண்ணு பார்க்குது. கண்ணை யாரு பார்க்கிறா? மனசு பார்க்குது. மனசை யாரு பார்க்கிறா? புத்தி பார்க்குது. புத்தியில் இருக்கிற ஞாத்தம் அஜ்ஞாத்தம், அறியப்பட்டது அறியப்படாதது, அறிவு அறியாமை, இந்த ரெண்டுத்தையும் யார் பார்க்கிறா? நான் பார்க்கிறேன். அப்ப நானுக்கு எது விஷயம் அப்படின்னா புத்தி விருத்திகள் தான் நானுக்கு விஷயமாக இருக்கின்றது. அப்போ இந்த நான் எப்படிப்பட்டவன்? சாட்சி திருகேவ. வெறும் சாட்சி வந்து பார்த்தீங்கன்னா சதா திருஷ்டாவா தான் இருக்கான். அவன் வந்து எந்த காலத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா அறியப்படும் விஷயமா ஆப்ஜெக்டா ஆகிறதே இல்லை. யாராவது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆத்மாவை அனுபவிக்க, நான் சுவாமி சொன்னார் ஆத்மாவை அனுபவிக்கணும்னு, ஆத்மா அனுபவம்னு அப்படின்னு ஆப்ஜெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணீங்க, போச்சு, எல்லாம் போச்சு. வேதாந்தமே உங்களுக்கு நான் சொன்னது புரியலன்னு அர்த்தம். ஆத்மாவை அறிய முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? அனுபூத்தினா என்னது? நானா இருக்கலாம். நானுக்கு அந்நியமானது எல்லாத்தையும் நெகேட் பண்ணிட்டு நானா இருக்கிறதுக்கு பேர் தான் ஆத்மா அனுபூத்தின்னு பேர். நான் என்னை அறிய முடியாது. அப்ப நான் என்னை அறிஞ்சேன் அப்படின்னா நீங்க யாரு? அறியப்பட்டது என்னதுன்னு வந்துடும், உங்களுக்கு பேதம் வந்துருமா? அப்ப ஆத்மாவை அறிய முடியுமா? ஆத்மாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமா? ஆத்மாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஆத்மாவா இருக்கதான் முடியும். தான் தானா இருத்தல், அதுக்கு பேர் தான் சொஸ்வரூப அவஸ்தானம் அப்படின்னு பேர். ஆத்மானுபூதிக்கு என்ன பேரு? சொஸ்வரூப அவஸ்தானம். அப்ப நல்லா மனசுல புரிஞ்சுக்கணும், எப்பவுமே நான் பார்ப்பவன், நான் பார்க்கப்படும் வஸ்துவா ஆக முடியாது. சதா, அதான் சதா ஞாத்தா. சரி, பார்ப்பவன் எதை பார்க்கிறான்? கேள்வி வருது. பார்க்கிறவன் எதை பார்க்கிறான்?
விருத்தி. எந்த விருத்தி? புத்தி விருத்தி மட்டும்தான் எனக்கு. ஏன்னா நான் புத்தி விருத்தியை தான் டைரக்டா பார்க்கிறேன், விஷயத்தை பார்க்கல, மனசை பார்க்கல, இந்திரியத்தை பார்க்கல. நான் பார்க்கணும் அப்படின்னா எதை நான் பார்க்கிறேன் அப்படின்னா, ஞானம் எங்க உண்டாகும் அப்படின்னா புத்தி விருத்திக்கு மட்டும்தான் ஞானம்னு பேர். புத்தி விருத்திக்கு மட்டும்தான் ஞானம். அப்ப நான் எதை பார்க்கிறதா இருந்தாலும் நான் டைரக்டா எதை பார்க்கிறேன்னா புத்தி விருத்தியை மட்டும்தான் பார்க்கிறேன். புத்தி விருத்தி அது எதை பார்க்குது? மனோவிருத்தியை பார்க்குது. மனோவிருத்தி எதை பார்க்குது? இந்திரிய விருத்தியை பார்க்குது. இந்திரிய விருத்தி என்ன எதை பார்க்குது அப்படின்னா விஷயத்தை பார்க்குது. அப்ப டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தி டைரக்டா விஷயத்தை பார்க்கறது இல்லை, மனசு டைரக்டா விஷயத்தை பார்க்கறது இல்லை. அதனால்தான் அந்தக்கரணம் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் புத்தியும் மனசும் அந்தக்கரணம். ஏன்னா அது உள்ள இருக்கிறது, வெளியில இருக்கிறதோட அதுக்கு கனெக்ஷன் இல்லை. அப்ப வெளியில இருக்கிறதோட என்ன எது கனெக்ட் ஆகுது? பாகிய கரணம். எது பாகிய கரணம்? இந்த இந்திரியங்கள் தான் வெளியில போய் கனெக்ட் ஆகிறது. அப்ப மனசும் புத்தியும் வெளியில பார்க்கறது இல்லை. மனசை யாரு பார்க்கிறா? ஆத்மா பார்க்குதா? ஆத்மா பார்க்குதா? புத்தி தான் பார்க்குமா? இதை மனசுல நல்லா வச்சுங்க. மனச புத்தி தான் பார்க்குது. புத்தியத்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்க்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சதா காலமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தி வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யக்ஷம். இந்த புத்தி எப்படியெல்லாம் பரிணமிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இந்த புத்தியில எது அறியுது அறியாம இருக்கு, சதா அறிதல் அறியாமை ரெண்டும் நடந்துகிட்டே இருக்கு இந்த புத்திக்கு. இந்த புத்திக்கு என்னெல்லாம் விற்த்திகள் உண்டாயிட்டு இருக்கோ அது எல்லா சித்த விற்த்திகளையும் இந்த ஆத்மா என்ன பண்ணிட்டு இருக்கு? சதா பார்த்துக்கிட்டே இருக்கு. அதனால்தான் அதுக்கு என்ன பேரு? ஸ்வயம் ஜோதி அப்படின்னு பேர் சொல்றோம். அது வந்து பார்த்தீங்கன்னா மறைப்பில்லாதது, அலுப்த திருக்கு அப்படின்னு வேதாந்தத்தை சொல்லும்போது அதுக்கு என்ன பேரு? பிருகதாரண்யம் சொல்லுது அலுப்த திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்திலையும் இல்லாமல் போறதே இல்லை. 24 மணி நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் சதா காலமும் பார்த்து கொண்டே இருக்கிறது தான் இந்த ஆத்மாவோட சுபாவம். அதனால்தான் சொல்லுது சதா ஞாத்தாக. சாமி தூக்கத்துல பார்க்கிறோமா பார்க்கலையா? ஆமா, எனக்கு அங்க என்ன அறிவு உண்டாகுது? யோகத்தோட டெர்மினாலஜி படி தூக்கத்துக்கு என்ன பேரு? நித்ரா விருத்திக்கு என்ன லட்சணம்? அபாவ பிரத்யய விருத்தி. அபாவ ஆலம்பனா விருத்தி நித்ரா. அப்போ உங்களுக்கு வந்து தூக்கத்துல கூட புத்தி விருத்தி இருக்கு. ஆனா அந்த புத்தி விருத்தி எப்படி இருக்கு அப்படின்னா அபாவமா இருக்கு, ஒண்ணும் இல்லை. அப்போ தூக்கத்துல புத்தி விருத்தி இருக்கான்னு கேட்டா ஆமா இருக்கு. புத்தி விருத்தி எப்படி இருக்கு? ஒன்னும் தெரியல. ஒன்னும் தெரியலன்ற புத்தி விருத்திய கூட அங்க இருக்கிற ஆத்மா என்ன பண்ணிட்டு இருக்கு? பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா சதா அந்த புத்தி விருத்தியோட பரிணாமத்தை பார்த்துக்கிட்டே இருக்கு. தூக்கம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சுனாலும் தெரியுதா? நான் வேக்கப் ஆயிட்டேன்ச்சு, ஐயோ சஞ்சலமா இருந்துச்சு, மனசு தூங்கிச்சு வெளில வந்துச்சு, தூங்கிச்சு வெளில வந்துச்சு. இந்த தூங்குச்சு வெளியில வந்துச்சு மனசு, அதை யார் பார்த்தா? அங்க ஒருத்தன் பார்க்கறவன் இருக்கணுமா? அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா தூக்கத்திலையும் கூட ஒரு க்ஷணம் கூட இந்த ஆத்மா என்ன பண்றது இல்ல, ஆப்சென்ட் ஆகிறதே இல்லை. சதா காலமும் தூக்கத்திலையும் ஜாகிரதத்திலையும் சொப்பனத்திலையும் இந்த சித்தவிருத்தி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விதமா மாறிக்கிட்டே இருக்கோ. ஜாகிரதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரமாண விருத்தின்னு பேரு. ஜாகிரதத்தில் இந்திரியங்கள் மெசேஜை கொண்டு வந்து கொடுக்குது, நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் சொப்பனத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன விருத்தி? சொப்பனத்தில் என்ன விருத்தி இருக்கும்? விற்த்தியில் எத்தனை வெரைட்டி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. விற்த்தி எத்தனை வெரைட்டி? பிரமாணம். பிரமாணம் பிரமாணம் என்னது? பிரமாண விற்த்தின்றது என்னது? பிரத்யக்ஷம். பிரத்யக்ஷமா நம்ம இந்திரியங்கள் மூலமா பார்க்கறோம்ல, 5 இந்திரியங்கள் மூலமா ஜாகிரதத்தில் உங்களுக்கு அறிவு உண்டாகுது இல்ல, அப்போ அந்த விற்த்திகளுக்கு பேர் பிரமாண விற்த்தின்னு பேர். சரி, பிரமாணம், விகல்பம், விபரியம். விபரியம் ஒன்ன வேற ஒன்னா பார்த்தீங்கன்னா, வேற ஒன்னா பார்க்கறதுனா எதை பார்ப்பீங்க? கைத்த பாம்பா, சிப்பிய வெள்ளியா, அதை பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் விபரிய விருத்தி. அதுக்கப்புறம் விகல்ப விருத்தினா என்னது? வஸ்து சூன்யம், ஆகாச தாமரை,
முயல் கொம்பு, ஆகாச தாமரை முயல் கொம்பு ரெண்டும் இல்லை. ஆனால் அந்த வஸ்துவை நம்ம விவகாரம் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேச்சில் விவகாரம் பண்ணுறோம், விற்த்தியும் இருக்குது ஆனால் வஸ்து இல்லை. அதுக்கு பேர் விகல்ப விற்பி. அதுக்கப்புறம் 4வது நித்ரா. நித்ராவில் ஒன்றும் இல்லை. நம்ம தூக்கத்தில் தான் சொல்கிறோம் ஒன்றும் தெரியலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தூக்கத்தில் ஒன்றும் இல்லை ஜி அப்படின்றோம். அப்போ ஒன்றும் இல்லைன்றதை யார் அறிஞ்சா? நான் அறிஞ்சேன். அப்போ நானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைன்ற விற்பி, நித்ரா விற்த்தியும் கூட பிரத்யக்ஷம் பண்ணியிருக்கேன். அப்போ தூக்கம் ஃபுல்லாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் தூங்கினாலும் 2 மணி நேரமும் ஒன்றுமில்லைன்னு புத்தி விருத்தி இருந்திருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். சரி, சொப்பனம் 5வது விருத்தி என்னது? ஸ்மிருதி. ஸ்மிருதி எங்கேருந்து வரும்? ஸ்மிருதிக்கும் வாசனைக்கும் என்ன வித்தியாசம்? சித்தத்தில் இருந்தா வாசனை, புத்திக்கு அது வந்துச்சேன்னா ஸ்மிருதி ஆயிடுச்சா. அப்போ நம்ம பார்க்குற சொப்பனங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசனையிலிருந்து வந்த ஸ்மிருதி விருத்தி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜாகிரதத்தில் பிரமாண விருத்தி, விகல்ப விருத்தி, விபரிய விருத்தி, 3 விருத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரதத்தில். சொப்பனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி விருத்தி. அப்புறம் தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அபாவ விருத்தி. இந்த எல்லாத்தையும் யார் பார்க்குறா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பார்க்குறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா 3 காலத்திலையும் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கேன் அப்படின்னா இந்த புருஷன் சதா ஞாத்தாக சித்த விருத்தையா. இந்த ஞாத்தாகனா எல்லா சித்த விருத்திகளும் சதா காலமும் எனக்கு அறியப்பட்டதாகவே இருக்கு. அதனால தான் அதுக்கு என்ன பேரு? அலுப்த திருக்கு. அதுக்கு என்ன பேரு? ஆத்மாக்கு இன்னொரு பேர் என்ன பேரு? அலுப்த திருக்கு. ஆப்சண்ட் ஆகாத திரஷ்டான்னு பேர். ஆப்சண்ட் ஆகாத திரஷ்டா இந்த ஆத்மா, அலுப்த திருக்கு அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் யார் அது அப்படின்னு கேட்டீங்கன்னா தத்து பிரபோகனா அந்த பிரபுவாகிய சுவாமி. பிரபுனா யாரு? நான் தான் ஆத்மா. நீங்க யாரோ சுவாமின்னு வேற எங்கேயோ பார்க்காதீங்க. இந்த ஆத்மாக்கு பேரு சுவாமி, பிரபு. அந்த பிரபுவா இருக்கிறவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புருஷஸ்ய பிரபோகோ புருஷஸ்ய. யார் புருஷன்? நான் தான். ஆத்மாக்கு இன்னொரு பேர் புருஷன். பிரபுவா இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவிற்கு எப்படிப்பட்ட இது? இவன் என்னைக்காவது எனக்கு தெரியல, எனக்கு தூக்கத்தில் என்ன இருந்துச்சுன்னு தெரியாது அப்படி ஏதாவது மாறிட்டே இருக்குன்னா இது சதா எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால. ஆனால் சித்தம் எப்படிப்பட்டது? சில சமயம் சித்தத்துக்கு தெரியும், தெரியாமல் போகும், அறியும், அறியாமல் போகும். தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டில் இருக்கிறது எதுவுமே இந்த புத்திக்கு தெரியல. ஜாகிரதத்தில் தெரியுது, சொப்பனத்தில் தெரியுது. தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா புருஷனுக்கு எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா 24 மணி நேரமும் சித்தத்தில் இருக்கிற எல்லா விருத்திகளும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ புருஷன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா அபரிணாமித்வாத். புருஷன் வந்து பார்த்தீங்கன்னா பரிணாமம் இல்லாமல் சதா ஏக்கரூபமா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கின்றான். வெறும் பார்ப்பவனா இருக்கான், சைத்தன்ய மாத்திரம். அப்ப நான் அப்படின்ற அந்த ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா சதா பரிணாமமே இல்லை, சதா ஞானஸ்வரூபம், நித்திய ஞானஸ்வரூபம், நித்திய புத்த ஞானஸ்வரூபமா இருக்கிறது. சதா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு பார்க்கப்படும் வஸ்துவா இருக்கிற சித்தம் எங்க இருக்கு? சித்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்தத்துக்கு எல்லாம் தெரியுமா? தூக்கத்தில் தெரியலைங்க. சித்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரதம் தெரியும், சித்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொப்பனம் தெரியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சித்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்துக்குள்ளார போனாலும் ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி ஜாகிரதத்திலேயே கூட இந்த சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா எது இந்த சித்தத்தில் ரிஃப்ளெக்ஷன் ஆகுதோ அதை மட்டும்தான் அறியும். ரிஃப்ளெக்ஷன் ஆகலைன்னா இது தெரியாதுன்னு சொல்லும். ரிஃப்ளெக்ஷன் ஆகிறது எல்லாத்தையும் தெரியும்னு சொல்லும். அப்போ இந்த சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா வஸ்துக்கு ஏற்ற மாதிரி பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு சதா காலமும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்தத்தை பார்க்கக்கூடிய அந்த புருஷன் பரிணாமத்தை அடைவதே இல்லை. ஒரு காலத்திலையும் பரிணாமத்தை அடையாதவன், சதா அறிபவன். இப்போ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெதுவா இந்த அறிபவனில் போய் நின்றணும். அறிபவனை அரைஞ்சிட்டா உங்களுக்கு வந்து இல்லாமல் இப்போ ஆகுமா உங்களுக்கு? இப்போ நீங்கள் எது வரைக்கும் ரிஃப்ளெக்ஷனில் இருக்கீங்களோ, இப்போ நீங்கள் சுத்த ஆத்மாவாக இருக்கீங்களா இல்லை ரிஃப்ளெக்ஷன் ஆத்மாவாக இருக்கீங்களா? அப்போ இந்த புத்தி தூங்கணும்னு நீங்கள் என்ன ஆயிவீங்க?
தூங்கிடுவீங்க. புத்தி சொப்பனத்துக்கு போனோன்னு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் சொப்பனத்தை பார்ப்பீங்க. சொப்பனத்தில் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சுகம் துக்கம் எல்லாம் கிடைக்கும். அப்போ நீங்கள் ஒரிஜினலுக்கு எப்போ போய் நின்ட்டீங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தூக்க விருத்தியை கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. நான் அதனால தான் சொல்கிறேன், நாதம் இருக்குல்ல, நாதம் எப்போ உங்களுக்கு ஓங்கார நாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளார ஸ்டார்ட் ஆகுதோ அது வரைக்கும் ஒரு பெரிய யாத்திரை. எப்படியாவது இந்த ஜென்மத்தில் நாதத்தை அடைஞ்சிடணும். அந்த நாதத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா, யார் நாதம்னா ஈஸ்வரன் தான் நாதஸ்வரூபி. நாதத்தை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தையும் நீங்கள் என்ன பண்ணலான்னா பார்க்க ஆரம்பிச்சிடும். உள்ள தூக்கத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வர சுரூபம் நாதம், அந்த நாதத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா யார் தூங்குறா? சரீரம் தூங்குது, அப்புறம் மனசு தூங்குது, இந்திரியம் தூங்குது, இது எல்லாம் தூங்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தூக்கத்தில் இருக்கிற பிராணன் தூங்குறது இல்லை. அந்த பிராணன் தான் நாதம், அந்த நாதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் சுவாமி. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாதத்துக்கு வந்துட்டாவே நீங்கள் மற்றதெல்லாம் தூங்குறத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இப்போ நீங்களும் நானும் எங்கே இருக்கோம் தெரியுங்களா? பிராண அபிமானம் இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அபிமானம் வந்து பார்த்தீங்கன்னா தேகத்தில் அபிமானம் இருக்குது. அப்போ தேகம் தூங்கும் போதெல்லாம் நம்ம தூங்கிடுறோம். இந்திரியத்தில் அபிமானம் இருக்குது, இந்திரியத்தோடு சேர்ந்து பவுண்ட் ஆகிருக்கும், சேர்ந்து சிங்க் ஆகிருக்கும். சிங்க் ஆகிருக்கிறதுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்திரியம் தூங்கும் போது, தேகம் தூங்கும் போது, மனசு தூங்கும் போது நம்ம தூங்கி போயிடுறோம். இந்த மூணுத்துக்கு தான் தூக்கம். தேக தூக்கம் இல்லை. அப்போ நீங்கள் நான் பிராணனில் வந்து நின்றுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களிடத்துல எல்லாம் லயம் அடைந்ததை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இப்போ பிராணனையும் நேர்த்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா பிராணனையும் இதுவும் அவித்யா காரியம் அப்படின்னு அதையும் நீக்கிட்டீங்க அப்படின்னா மிச்சம் யார் இருப்பா? நான் மட்டும் இருப்பேன். அப்போ நானுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறைப்பே இல்லை, சதா பிரம்மஸ்வரூபமா சர்வத்தையும் அது பார்த்துக்கிட்டு இருக்கோம். சர்வஜான்னு பேர், பிரம்மத்துக்கு பேர், ஆத்மாவுக்கு பேர் சர்வஜன் பேர். அப்போ உண்மையிலேயே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சுயம் ஜோதி, சதா ஜோதி ஸ்வரூபம் இருக்கிறது. அது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே எல்லாத்தோட சித்தத்திலிருந்தும் எல்லா சித்த விருத்திகளையும் 3 அவஸ்தைகளையும் பார்த்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு பேர் தான் துரியம் அப்படின்னு நம்ம பேர் சொல்கிறோம். பாஷ்யத்துக்கு வந்துரு ஆச்சாரியா நம்ம நாதபிரமத்தை எடுக்க விட்டீங்கன்னா பாடம் வந்து ஏகப்பட்ட தமிழ் ஸ்லோகமாக சொல்லி கொள்றாரு. என்ன எனக்கு ஒன்று கூட வாயில வரமாட்டேங்குது, எங்கேருந்து படிக்கிறாருன்னு தெரில. ஏகப்பட்டது சொல்லிக்கிட்டே இருக்காரு தமிழ்லேருந்து, இது இருக்கு இது இருக்கு இது இருக்கு அப்படின்னு. நான் எனக்கு ஒன்று வார்த்தை கூட வரமாட்டேங்குது. சரி வந்துருங்க பாஷ்யத்துக்கு. யதி சித்தவத்து பிரபுரபி புருஷா பரிணமேத. ஒருவேளை யதி அப்படின்னா ஒருவேளை இந்த ஆத்மாவும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆத்மாவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரபுரபி, பிரபுனா என்ன அர்த்தம்? பிரபுவா இருக்கக்கூடிய சுவாமி புருஷனும் கூட சித்தவத்து பரிணமேத, சித்தத்தை போன்று பரிணமேத அப்படின்னா பரிணமிக்கும் என்றால் மாறிக்கிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்படின்னா ஏன் சித்தம் பரிணமிக்குது? திரிகுணம், சிம்பிள். இதே தான். ஏன் சித்தம் பரிணமிக்குது அப்படின்னா அவ்வியக்தத்திலிருந்து உண்டான எல்லா 23 தத்துவங்களும் பரிணமிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஏன்? குணஸ்வரூபத்துவம். அது குணம் தான் அதோட சுரூபம். குணத்தோட சுபாவம் என்னது? சலம் குணம் விருத்தம். வரணும். நான் இப்போ ஏன் கேட்குறேன் அப்படின்னா உங்களுக்கு பதிவாயிருக்கூட நல்லா. சலம் குணம் விருத்தம், இந்த குணத்தோட சுபாவமே சலிச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்போ அதோட காரியமாக இருக்கிற மொத்தமும் புத்தி, மனசு, இந்திரியம், தேகம், இந்த இந்திரியங்கள், கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், வெளியில் இருக்க பஞ்சபூத்தங்கள் சர்வமும் வந்து பார்த்தீங்கன்னா சதா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் புருஷன் இந்த 3 குணங்களுக்கு வேறானவன், நிர்குணகா. அப்ப நிர்குணமா இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் பரிணமிக்கவே மாட்டான். ஏன்? அவன்கிட்ட குணமே இல்லை. அப்ப எங்கெல்லாம் குணம் இருக்கோ அங்கெல்லாம் பரிணாமம் இருக்கும், எங்க குணம் இல்லையோ அங்க பரிணாமம் இருக்காது. அப்ப ஆத்மான்ற புருஷன் நான், இந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா பரிணாமம். சின்ன வயசுல இருந்து அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சின்ன வயசுல இருந்து ஏதாவது மாறி இருக்கா? இந்த நான் நமக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து ஒரே நான் தான் சொல்லிட்டு இருக்கோம்ல. நான்ல எந்த ஒரு சேஞ்சும், ஒரு எம்எம் கூட சேஞ்சே ஆகலைல்ல நான். ஐயோ, நேற்று வந்து பார்த்தேன் ஒரு யூடியூப்பை திறந்து பார்க்குறேன். 1974 பிறந்தவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 52 வயசு அப்படின்னு.
எனக்கு பகீர்னுச்சு. நான் 49 சொல்லிட்டு இருக்கேன் எல்லா இடத்துலயும். எனக்கு மறந்து போச்சு, 2 வருஷம் போனது தெரியல. என் வயசு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஓட்டர் சைடுக்கு போகிற வயசு என்ன சாமி அப்படின்னு கேட்டாங்க. வயசு என்னன்னா 49ன்னு. நான் 49ல ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒருத்தன் யூடியூப்ல கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா 52ன்ட்டான். 52 நான் உட்காந்து யோசிச்சு 52 எப்படி ஆச்சு? இது சரீரத்துக்கு தான் 52 ஆச்சு. மாறிக்கிட்டே இருக்கு. கண்ணாடியில் பார்த்தா எல்லாம் மெதுவாக தாடியெல்லாம் வெந்தாயிட்டு இருக்கு. எல்லாம் கலர்ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போ நான் என்னாவது ஆனனா, நான் எப்போ எனக்கு புத்தி இருக்கோ அப்போதுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபார்மில் இருக்கு. ஏன் அப்படின்னா நிர்குணம், பரிணாமத்தை அடைவதே இல்லை. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், ஆத்மான்றது சதா பரிணமிக்காம இருக்கிறது. ஒருவேளை இந்த புருஷனும் கூட ஆத்மாவும் கூட சித்தத்தை போன்று பரிணமிக்கும்னா, இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சித்தவருத்திகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி இந்த ஆத்மாவும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா பரிணமேத்த தத்தக. அதனால என்ன ஆகும்? தத்தக தது விஷயாக சித்தவருத்தைய சப்தாதி விஷயவத்து ஞாத்தா அஜ்ஞாத்தாக ஸ்யு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்தவருத்திகள் வந்து பாத்தீங்கன்னா சப்தம் ரூபம் ரசம் கந்தம்னு நம்ம வெளியில இருக்கிற விஷயங்களை அறியறோம், அறியாமல் போகிறோம். சிலது தெரியுது, சிலது தெரியல. ஏன் தெரியுது? சித்தத்துல பிரதிபிம்பம் உண்டாச்சுன்னா தெரியும், சித்தத்துல பிரதிபிம்பம் உண்டாகல அப்படின்னா அந்த வஸ்து தெரியாது. அதே மாதிரி என்ன ஆகும் கேட்டீங்கன்னா தது விஷயாக சித்தவிருத்தையா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சித்தவிருத்திகளும் கூட என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புருஷனுக்கு சில சமயம் தெரியும், சில சமயம் தெரியாது. உங்களுக்கு கெமிஸ்ட்ரி தெரியுமாச்சு அப்படின்னு கேட்டால், எனக்கு கெமிஸ்ட்ரி சில சமயம் தெரியும், எனக்கு சில சமயம் தெரியாது. சித்தத்துக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியலையே ஜி. என் புத்திக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியலையே ஜி. உங்களுக்கு ஃப்ரெஞ்சு தெரியுமா தெரியாதாச்சு? என் புத்திக்கு ஃப்ரெஞ்சு தெரியுமா தெரியலையான்னு தெரியலையே. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்ஸ்கிருதம் தெரியுமாச்சு? இந்த புத்திக்கு சம்ஸ்கிருதம் தெரியுமா தெரியாதா தெரியலையே ஜி. என்னைக்காவது அது மாதிரி நம்ம சொல்லியிருக்கோமா? இந்த நான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புத்திக்கு தெரிஞ்சதையும் இந்த ஆத்மாக்கு தெரியும், புத்திக்கு தெரியாததையும் இந்த ஆத்மாக்கு தெரியும். எனக்கு தெரியல, புத்திக்கு கேட்டு சொல்றேனே, புத்திக்கு தெரியுமா தெரியலேன்னு என்னைக்காவது நீங்க சொல்லியிருக்கீங்களா? ஒருவேளை சித்தமும் இந்த சித்தத்தை போன்று இந்த ஆத்மாவும் பரிணாமியா இருக்குன்னா, எப்படி இந்த சித்தத்துக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது, நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்கோ, அதே மாதிரி சித்த விருத்திகளும் கூட இந்த ஆத்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் தெரியாமல் போகலாம். ஆனா அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஒவ்வொரு ஜீவராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த புத்திக்கு தெரிஞ்சதும் தெரியும், தெரியாததும் தெரியும். இந்த புத்திக்கு தெரிஞ்சது எல்லாம் நமக்கு தெரியும், இந்த புத்திக்கு எதெல்லாம் தெரியாதுன்றதும் நமக்கு தெரியும். அப்ப நான் புத்தியை என்ன பண்றேன்? ஃபுல்லா தெரிஞ்சவனா இருக்கேன். ஒருவேளை இந்த புருஷனும் பரிணாமியா இருந்தான் அப்படின்னா என்ன ஆகும்? சித்தவிருத்திகள் பல விஷயங்கள் நமக்கு தெரியாமையே போயிருக்கும். சித்தத்துல என்ன நடந்தாலும் கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் தெரியாமல் போகும். அப்ப என்ன அர்த்தம்? அதுதான் இங்க சொல்லுது, சப்தாதி விஷயவத்து. எப்படி வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து ஏகப்பட்ட சப்தம் ரூபம் ரச கந்தம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஞாத்தா அஜ்ஞாதாக ஸ்யு. எப்படி அறியப்பட்டதாகவும் அறியப்படாததாகவும் சித்தவிருத்திகளுக்கு இருக்கோ, சித்தவிருத்திகள் எல்லாத்தையும் அறியறது இல்லை, சித்தவிருத்திகளுக்கு தெரியுது, தெரியாம இருக்கு. அதே மாதிரி புருஷனுக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புருஷனுக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா புத்தி விருத்தி வந்து சில சமயம் தெரியும், சில சமயம் தெரியாம போயிடும். ஆனா நமக்கு அப்படி இல்லை. அனுபவம் எப்படி இருக்குன்னா, சதா ஞாத்தத்துவம் து மனசக தத் பிரபோகம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா புருஷனா இருக்கிற அந்த பிரபுக்கு, சுவாமிக்கு சதா வந்து பாத்தீங்கன்னா அந்த புத்தி விருத்தி எப்படி இருக்கு? 24 மணி நேரமும் சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா அறியப்பட்டுகின்றதாகவே, அறியப்பட்டதாகவே இருக்கு, சதா பார்த்துக்கிட்டே இருக்கு. அதனால தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தி சாட்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். புத்தி சாட்சி, இந்த புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா சாட்சியா இருக்கு, சதா சாட்சியா இருக்கிறது.
அப்ப சதா பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு புத்தியில நடக்கிற எல்லாம் தெரியும் ஒழிய ஒண்ணு கூட வந்து பார்த்தீங்கன்னா புத்தியில நடந்த எந்த விற்த்திகளும் சிலது தெரியும் சிலது தெரியாது அப்படின்லாம் இல்லை. ஆனா புத்தி விற்த்திக்கு வந்து என்னன்னா உலகத்துல இருக்கிற எல்லாம் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது. அப்ப என்ன அர்த்தம்? ஒவ்வொரு புத்திக்கும் ஞானத்துல டிஃப்ரெண்ட் இருக்கா? ஒவ்வொரு புத்திக்கும் ஞானத்துல டிஃப்ரெண்ட் இருக்கு. ஏன் அப்படின்னா யார் யாருக்கு எந்தெந்த வஸ்துவோட சாயா உள்ளுக்குள்ளார புத்தியில பட்டுச்சோ அது மட்டும் தான் தெரியும். அது நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்கும். அப்ப புத்தி விருத்திக்கு அறிதல் அறியாமைன்ற ரெண்டும் இருக்கு. அதாவது போன சூத்திரம் நல்லா தெளிவா சொல்லிடுச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஞாத்தா ஞாத்தம் அப்படின்னு சொல்லிடுச்சு. சித்தசிய வஸ்து ஞாத்தா ஞாத்தம். சித்தத்துக்கு வந்து வெளியில இருக்கக்கூடிய வஸ்து அறியப்பட்டது அறியப்படாமல் இருக்கிறது அப்படின்னு இந்த ஒவ்வொரு சித்தத்துக்கும் இருக்கு. ஆனா சித்தத்தை அறிகின்ற சுவாமிக்கு சித்தம் வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் சித்தம் வந்து பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷம். சதா வந்து பாத்தீங்கன்னா அந்த புருஷன் இந்த சித்தத்தை பார்த்துக்கிட்டே இருக்கான். அதனால வந்து பாத்தீங்கன்னா சதா ஞாத்தாகா, ஞாத்தாத்வம், சதா அறிகின்ற தன்மையானது புருஷன்கிட்ட இருக்கு. தூ மனசக தத்பிரபோகம். மனசு வந்து பாத்தீங்கன்னா எந்த மனசு அந்த கரணம், அந்த கரணத்துல எது நடந்தாலும் அதை எல்லாத்தையும் சாட்சியா இருந்துகிட்டு இந்த ஆத்மா வந்து திரஷ்டாவா இருக்கிற புருஷன் பார்த்துக்கிட்டே இருக்கான். பிரபோகோ புருஷஸ்ய. ஏன் அப்படின்னா அபரிணாமித்வாத். அபரிணாமித்வாத் அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சும் இல்லாம. அப்ப ஆத்மாவோட சுரூபம் என்ன அப்படின்னா பார்க்கிறது தான் ஆத்மாவோட வாஸ்தவ சுரூபம். சதா பார்த்தல், பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அப்ப திரஷ்டா தான் வந்து பாத்தீங்கன்னா திரஷ்டா திருஷி மாத்திரகன்னு ஒரு லட்சணம் சொல்றோம்ல. சதா வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கான், சைத்தன்யம் இது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அபரிணாமித்துவம் அனுமாப்பயதி. அனுமாப்பயத்தின்னு என்ன அர்த்தம்? அனுமானம் செய்யப்படுகின்றது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிறந்ததுல இருந்து இந்த புத்திக்கு எதெல்லாம் தெரியுமோ, பிறந்ததுல இருந்து இந்த புத்திக்கு எதையெல்லாம் தெரியாதோ, இந்த தெரிஞ்சது தெரியாதது இந்த இரண்டையும் நான் அறிவேன். இதே மாதிரி ஒவ்வொரு தேகத்தில் இருக்கக்கூடிய இந்த சாட்சியும் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா அவங்கவுங்க புத்தியில இருக்கக்கூடிய அறிந்தது அறியாதது எல்லாத்தையும் அது சதா அறிகின்றதாகவே இருக்கு. அப்ப இந்த ஆத்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க புத்தி சதா அறியப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்றேன், ஜி நீங்க வந்து ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸா இருந்துட்டு புத்தியோட சேர்ந்துக்கிட்டு நிறைய அட்டூழியம் பண்ணிட்டு இருப்பீங்க. நமக்கு யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, நம்ம பண்றது யாருக்கும் தெரியாது. இல்லை ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டா, யாரும் கேமரா வைக்கல, நம்ம பண்றதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு கேமரா வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆமா, உள்ள இருக்கிறவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? சித்தசிய வாசுதேவகன் நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, சித்தத்துல இருந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கான், சதா பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா உலகத்தை ஏமாத்திடலாம். உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறவங்களுக்கு உங்களுக்குள்ளார என்ன நினைக்கிறீங்க, என்ன பண்றீங்க எதுவுமே தெரியாம போகலாம். ஆனா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உள்ள இருக்கிற பிரபு பார்த்துக்கிட்டே இருக்கார். பாவகிராகி ஜனார்தனா. ஜனார்தனன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? பார்த்துக்கிட்டே இருக்கான், பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்ப அவன்கிட்ட இருந்து மறைக்க முடியுமா? ஒன்னுத்தையும் மறைக்க முடியாது. சித்தத்துல ஒரு சின்ன, உங்களோட புத்தி விருத்தியில ஒரு சின்ன எம்எம் சேஞ்ச் நடந்தாலும் அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். நீங்க தூங்கினாலும் பார்த்துக்கிட்டு இருப்பான், நீங்க வேக்கப் ஆனாலும் பார்த்துக்கிட்டு இருப்பான், நீங்க எதை சிந்தனை பண்ணாலும், தப்பா சிந்தனை பண்ணாலும் பார்த்துக்கிட்டு இருப்பான், நல்லதா சிந்தனை பண்ணாலும் பார்த்துக்கிட்டு இருப்பான், அவனையே சிந்தனை பண்ணாலும் அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஒரு தாட்டு வந்து பாத்தீங்கன்னா அவன்கிட்ட இருந்து எஸ்கேப் பண்ண முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா சதா ஞாத்தாக. ஏன்? அபரிணாமித்வா. சதா அபரிணாமியா, பரிணாமம் இல்லாதவனா பார்ப்பவனாகவே அவன் இருக்கின்றான். 18வது சூத்திரம் முடிஞ்சு. இது அப்புறம் 19 கொஞ்சம் மெதுவாக பார்க்கலாம், நாளைக்கே பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். நாராயண் நாராயண் நாராயண். ஒருத்தர் ஞானி ஆகணும்னா ரமணருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் தெரியுமா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு புத்திக்கும் ஒரு கெப்பாசிட்டி, ஒரு புத்திக்கும் கெப்பாசிட்டி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்வஜனா இந்த புத்தியை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, சர்வஜனா ஆக்கவே முடியாது. இந்த உபாதிக்கு ஒவ்வொரு உபாதிக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி தான். அப்போ நம்ம ஆனால் நானுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா?
நானுக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியும்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு புத்தி விருத்திக்கும் சாட்சியா அந்த நான் தான் இருக்கு. அப்ப நீங்க நான்ல வந்து நின்னுட்டீங்க அப்படின்னா நீங்க சர்வஜன் ஆயிடுவீங்க. நான்ல நிக்கிறது தான் சர்வஜத்துவம். அப்ப சதா பார்க்கறது. அதனால தான் நம்ம சொல்றோம்ல, பார்க்கவனா இருங்க, பார்க்கிறவனா இருங்க, பார்க்கிறவனா இருங்கன்னு சொல்றோம்ல. மெதுவா விஷயத்தை பார்க்கறது, ரியாக்ஷன் இல்லாம. அதுக்கப்புறம் சமயம் கிடைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணையே பார்க்கறது, காதையே பார்க்கறது, மூக்கையே பார்க்கறது அப்படின்னு மெதுவா இந்திரியங்களை பார்க்க ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் மெதுவா மனசை வந்து பார்த்தீங்கன்னா புத்தியில இருந்துக்கிட்டு மனசை பார்த்துக்கிட்டே இருக்கணும். மனசுல ஜபம் பண்ணும்போது தான் ரொம்ப ஸ்பெஷல். ஜபம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஐயோ என் புத்தி ஜபமே வரமாட்டேங்குதுச்சு, ராமராமன்னு சொன்ன வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், சிங்க் ஆயிடுறோம். அதுக்கு ரியாக்ட் பண்ணுறோம்ல. ரியாக்ட் பண்ணும் போதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வாலி வதம் மாதிரி வாலியோட எதிர்க்க போய் நிற்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், வாலியோட எதிர்க்க போய் நின்று இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பலமெல்லாம் அவனுக்கு போயிடும், சத்தியத்துவம் வந்துடும். அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எந்த தாட்டு வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஒரு ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். ஜபம் பண்ண ஆரம்பித்தோன்னே மனசு இங்கே அங்கே ஓடுது அப்படின்னா நீங்கள் ஜபத்தை நிப்பாட்டிட்டு மனசை பார்க்க ஆரம்பிங்க. ஜபத்தை நிப்பாட்டிட்டு என்ன பண்ணுங்க, மனசை பாருங்க. மனசு தாட்டு என்ன தாட்டுன்னு உத்து பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்ல சுகுமார தரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயசு பொண்ணு எப்படி கூச்சப்படுவாளோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனசு என்ன பண்ணும், நாணி கோணி ஓடி ஒளிஞ்சுக்கும். நீங்கள் பாட்டுக்கு ஜபத்தை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் ஆகிட்டீங்க அப்படின்னா, மனசோட சிங்காய் இருக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கும். எப்போ நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ மனசு வந்து பார்த்தீங்கன்னா குவிய ஆரம்பிச்சு. அப்போ புத்தியிலேருந்து மனசை பார்க்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான்ல இருந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்துலேருந்து வேக்கப் ஆனோன்னே அப்போ வந்து புத்தி வேக்கப் ஆகிருக்காது. மற்ற நேரம்லாம் புத்தி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிற புத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூக்கத்துலேருந்து வேக்கப் ஆன மாத்திரத்தில் இன்னும் புத்தி விருத்தி அதிகம் வந்திருக்காது. அந்த டைமில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நான்ல இருந்துக்கிட்டு இந்த புத்தியில் எப்படி தாட்ஸ் வருதுன்னு மெதுவாக பார்க்க ஆரம்பிக்கணும். பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு சூத்திரம் இருக்குல்ல, சொப்பன நித்ரா ஞானாலம்பனம் வா. சமாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான உபாயம் சொல்லியிருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஒரு சொப்பனத்துக்கும் ஜாகிரத்துக்கும் நடுவில் இருக்கிற கேப், அந்த இடத்துல புத்தி விருத்தி அதிகம் ரைஸ் ஆகிருக்காது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேக்கப் ஆனோன்னு இமீடியட்டாக வேக்கப் ஆனோன்னு அந்த க்ஷணத்தில் என்ன பண்ணணும், புத்தி விருத்தி எப்படி உண்டாகுதுன்றதை பார்க்கணும். நான் பார்க்கிறவன். அப்போ நானா அங்கே இருந்துக்கிட்டு புத்தி விருத்தி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வேக்கப் ஆகுதுன்றதை பார்த்துட்டு இருக்கணும், எப்படி ஒவ்வொரு தாட்டும் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புத்தியில் நின்றுட்டு மனசை பார்க்குற மாதிரியே நானா இருந்துக்கிட்டு புத்தி விருத்தியை பார்க்குறது. இது மாதிரி ஒவ்வொன்றா ஸ்டெப்பாக போகிறது. வாஸ்தவத்தில் என்ன பண்ணணும், பார்க்கறது தான் நமக்கு சாதனையாக இருக்கும். அதுதான் பரம்பிரசங்கியானத்தில் கொண்டு போய் விடும் உங்களுக்கு. சரியா? ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம். நாராயண் நாராயண் நாராயண்.